கடவுளே என்ன நரகத்துக்கு அனுப்பு அப்படின்னா அந்த பூஜை பண்றவர் கேட்டார், எதுக்குமா நரகத்துக்கு போன அட்வான்ஸ் புக்கிங்க்கு ஆசைப்படுறீங்க? அங்க யாரோனா ஸ்ட்ரைட்டா போயிடலாம், அதுக்கு விசாலாம் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது, ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு போகலாம். அந்த அம்மா சொல்றா, உன் வேலையை நீ பாரியா, என் வேலையை நான் பார்க்கறேன். ஒரு 2 நாள் வேண்டோன்னு அந்த அம்மா கடுப்பாயிட்டார். அந்த அம்மா வேண்டோன்னு பூஜை பண்றவர் கடுப்பாயிட்டார். பெருவாரியே இப்பெல்லாம் பூஜை பண்றவங்க ரொம்ப கடுப்பா தான் இருக்காங்க. இந்த பூஜை பண்றவர் ரொம்ப கடுப்பாயிட்டார். ஏம்மா நரகத்துக்கு போறதுக்குன்னு டெய்லி வந்து பிரார்த்தனை பண்றிய, எனக்கு புரியவே இல்லை, ஏன் வேண்ட? அந்த அம்மா சொன்னா, யார் அங்க கல்யாணம் ஆகி எங்களுக்கு நல்ல புள்ள பிறக்கும்னு ரொம்ப ஆசையா பார்த்தோம், மோசமான புள்ள பிறந்துட்டான். அவனை கண்டா எல்லாருக்கும் வருத்தம், அந்த வருத்தத்தை தான் எங்க வீட்டுக்காரே போய் சேர்ந்தாரு. அவனை எல்லாரும் வெறுக்கிறாங்கய்யா, இந்த ஊர்ல யாருக்குமே பிடிக்கலையா. அவன் செத்து மேல போனான்னா கண்டிப்பா நரகத்துக்கு தாயா போவான். அந்த நரகத்திலையும் அவங்ககிட்ட அன்பு காட்ட யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையா, அதனால்தான் நான் நரகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து தாயினுடைய பார்வை. ஊர் உலகம் எல்லாம் அவனை ஜெயிலுக்கு அனுப்பு, பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பு, திருநத்துக்கு அனுப்பு, பிடிக்கிறதுக்கு அனுப்பு 100 யோசனை சொல்லும். ஆனா அவன் நரகத்துக்கு போனாலும் அவன் பின்னால நான் போகணுங்கிற நினைப்பை ஏற்படுத்துவது உறவுக்கு கண்கள் ஒன்றே ஒன்று. அது பார்க்கிற பார்வை ஒரே மாதிரி தான் பார்க்கும். எனக்கு இன்னொரு சம்பவம் மறக்க முடியாதுங்க. எங்க மாமனார் வந்து BABL, அவர் வந்து குழித்துறையில மேஜிஸ்ட்ரேட்டா இருந்தார். அதனால தான் BL படிச்ச எனக்கு பொண்ணே கொடுத்தாரு. அவர் என்ன BL படிச்சு பிரயோஜனம் இல்லைன்னு அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால சரி எனக்கு கொடுப்பேன்னு முடிவு பண்ணி எனக்கு பொண்ணு கொடுத்தாரு. அவர் என்ன சொன்னார், ஒரு தடவை மாப்பிள்ளை நான் கோர்ட் நடத்துற அழகை நீங்க வந்து பார்க்கணும்னாரு. அவர் கோர்ட் நடத்துற அழகை நான் பார்க்கணுமா? வாங்க மாப்பிள்ளை, நீங்க தான் கோர்ட்டுக்கே போக மாட்டேங்கிறீங்களே அப்படின்னாரு. போய் உட்காந்து பார்த்தேன் அவர் எப்படி நடத்துறாரு. ஒரு மைனர் கேர்ள் சார், அந்த பொண்ணை ஒருத்தன் கடத்திட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டான், மைனர் கேர்ள். ஸோ அவனை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்க. அவனை கேட்டுக்கிட்டு, என்னடா நீ அப்படியா, சரி அவர் என்ன அந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படின்னாரு. அந்த பொண்ணு வந்து, நீங்க யார் தப்பா நினைக்காதீங்க, நான் அப்படி சொல்லக்கூடாது, என்னன்னா அது ஒன்றும் தேராது, ஒன்றும் தேராது, பார்க்கறதுக்கு ரொம்ப விகாரமா இருக்கு, என்னமோ மாதிரி இருக்கு. எங்க மாமனார் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டார். டக்குன்னு திரும்பி இவங்ககிட்ட கேட்டார், ஏண்டா இதுக்காக வாடா உள்ள போற, நீ இதுக்காக வாடா உள்ள போற அப்படி. அவன் ஒரு வார்த்தை சொன்னான், சார் நிஜமா அதை என் கண்ணால பார்க்கணுங்க, அதை என் கண்ணால பார்க்கணுங்க, உங்க கண்ணால பார்த்து பிரயோஜனம் இல்லைன்னா. ஏன் அவனை பொறுத்த அளவு சார், அவன் உலகமாக அழகி, உலகத்துல எவ்வளவுமே அவளை அழகின்னு ஒத்துக்க மாட்டான் சார். அவன் ஒருத்தா மட்டும் அவன் அழகின்னு ஜெயிலுக்கு போறதுக்கு ரெடியா இருக்கிறான். ஏன் உறவுக்கு கண்கள் ஒன்றே ஒன்று. அவன் எந்த கோணத்துல பார்க்க விரும்புறானோ அந்த கோணத்தை தான் பார்ப்பான். இப்படி சொல்லட்டுமா, அறிவு எத்தனை கோணத்தில் பார்க்கலாம் என்று கற்றுக் கொடுக்கும், உறவு தான் பார்க்க விரும்புகிற கோணத்தில் மட்டுமே பார்க்கும். இது எவ்வளவு பெரிய பிலாசபி. அறிவுக்கு 1000 கண்கள், உறவுக்கு ஒன்றே ஒன்று. கணக்கினில் கண்கள் 2, காட்சியில் அவை ஒன்றே ஒன்று.